TamilBTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எத்திரியம் மெர்ஜோட விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். பட் எத்திரியம் மெர்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து எத்திரியம் மெர்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மைனிங் கான்செப்டில் இருந்துச்சுங்க. ஸோ மைனிங் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து மிஷின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணுறதை வந்து மைனிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில சிப்ஸ் வழியாக வந்து மைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எத்திரியமோட மெயின் செயின் வந்து பார்த்திங்கன்னா பீக்கன் செயின். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு வந்து மாறப்போகுது. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கோ, இதனால் எத்திரியமை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு POW கரன்சியாக இருந்தாலும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா POSக்கு மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ 2015 ஸ்டார்ட் ஆன இந்த எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற ஒரு விஷயத்தை முடித்து இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு வந்து போகுது. அதே சமயம் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் தான் இருக்கும். எப்போ வந்து பிட்காயின் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2141 வருஷம். அப்போலாம் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. மேபி அந்த டயத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா POWலேருந்து வந்து POSக்கு மாறும். அதை வந்து BTC மெர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பிட்காயின் மெர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்திரியம் மெர்ஜில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் எத்திரியம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ERC20 டோக்கன்ஸ், ERC715 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த டோக்கனையும் வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியாது அடுத்த ஒரு 2 மணி நேரத்திற்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மெர்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இதை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இது வந்து ஹார்ட் ஃபோர்க்கோ சாஃப்ட் ஃபோர்க்கோ கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ETH வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் வந்து மைன் பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய மைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அதை மைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேக்கிங்காக வந்து பண்ணலாம். ஸோ ETH 2.0க்கு யாரெல்லாம் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு ஏற்கனவே கிடைக்கக்கூடிய ஸ்டேக்கிங் ரிவார்டை விட இந்த டைம் வந்து ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா POSக்கு வந்து மாறி எத்திரியம் வந்து ஸ்டேக்கிங் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் 6 மந்த்லேருந்து 12 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடிய ETH ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்க்கில் ஒரு அப்டேட் வந்து கொண்டு வருவாங்க. அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ETH வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஷாங்காய் அப்கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 40,000 ETH வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஸ்டேக்கடு ETH வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் வந்து 6 மந்த் டு 12 மந்த் இந்த மெர்ஜுக்கு அப்புறம் அதை பண்ண முடியாது. அதே சமயம் இதனால் வேறு ஏதாவது மாற்றம் நடக்குமா, டிரான்சாக்ஷனில் வந்து ஸ்பீடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் யூஸரால் வந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ இங்கே கேஸ் ஃபீயும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக வந்து அதிலலாம் சேஞ்சஸ் இருக்காது. த ஒன்லி சேஞ்சஸ் இஸ் ஸ்டேக்கிங். ஓகே, ஸ்டேக்கிங்கில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மைனர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மைனிங் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெர்ஜிங்கில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் மெர்ஜ் இப்போ வந்து 2.0 அந்த இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் POS செயின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்னும் வந்து மார்க்கெட்டில் வந்து மிக முக்கியமான இடத்துக்கு போகும். ஆல்ரெடி வந்து டாப் 2ல் இருக்குது மார்க்கெட்டில். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெர்ஜிங் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செயினில் வந்து இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு EVM செயினாக வந்து கன்வெர்ட்டபிள் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கர்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா Web3 மெட்டாவர்ஸ் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா BTC குவான்டிட்டிலையும் சரி டாலர் குவான்டிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்க்ரீஸிங் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க NammaCrypto and TamilBTC. ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா எத்திரியம்
POSக்கும் மாறுது. ஓகேவா? ஸோ இது தான் வந்து எத்திரியம் மெர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து பயப்படுற லெவலில் எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் ஆகிட்டுருக்கும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. மேற்கொண்டு எத்திரியம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி கீழே லிங்க்கில் அக்கௌண்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.